பொருட்களின் விலை ஏற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு உதவும் வகையில் உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு ரஹ்மா விற்பனை திட்டத்தை நாடு முழுவதும் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரமே எஞ்சியுள்ளதால் பினாங்கு தசே குலுகோர் சுற்றுவட்டார பகுதியில் வாழும் இந்தியர்கள் குறைந்த விலையில் பொருட்களை வாங்கும் நோக்கில் ஒருநாள் ரஹ்மா விற்பனை சந்தை இன்று நடைபெற்றது. உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சும் மைடின் பேரங்காடியும் இணைந்து ஆதரவு வழங்கிய இந்த விற்பனை சந்தையை வட மாநில இந்தியர் சிகை அலங்கார சமூக நல இயக்கம் ஏற்று நடத்தியது. பொதுவாக இந்த விற்பனை கண்காட்சியில் 10க்கும் குறைவான அத்தியாவசிய பொருட்களே விற்பனை செய்யப்படும். ஆனால் உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் பினாங்கு மாநில இயக்குநர் ஜெகன் சுப்பிரமணியம் அச்சுற்று வட்டார இந்தியர்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு 40க்கும் அதிகமான பொருட்களை அச்சந்தையில் விற்க அனுமதி அளித்திருந்ததாக வட மாநில இந்தியர் சிகை அலங்கார சமூக நல இயக்கத்தின் தலைவர் புவனேஸ்வரன் சக்திவேல் தெரிவித்தார். இந்த ஜுவல்லர் ராமாயில் பல அத்தியாவசிய பொருட்கள், குறிப்பாக கோழி, அரிசி, சீனி, பருப்பு, இந்த மாதிரி பல பொருட்கள் மக்களுக்கு மலிவான விலைகள் குறைவாக மக்களுக்கு வழங்கப்பட்டு இந்த தீபாவளி சமயத்தில் நிதி சுமையை குறைக்கிறதுக்காக இந்த நமது அரசாங்கமும் சரி மைடினும் சரி சேர்ந்து நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இதனிடையே இந்த விற்பனை சந்தையில் கலந்து கொண்ட இல்லத்தரசி ஒருவர் தமது திருப்தியை பகிர்ந்து கொண்டார். இந்த தீபாவளி அதுவுமா விலைவாசிலாம் ரொம்ப ஏறி போனதுனால ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம் இப்படா இந்த தீபாவளியை கொண்டாடணும்னு. ஆனால் நம்ம பிணை கேபிடிஎன் நம்ம புங்காராக்குவன் ஜெகன்னாலையும் இந்த சத்துவன்னாலையும் நம்மளுக்கு ஜுவல்லர் ரஹ்மா நடந்துச்சு. அந்த ஜுவல்லர் ரஹ்மாவில் எல்லா பொருட்களும் ரொம்ப சீப்பாக தான் கிடச்சிச்சு. எங்களுக்கும் திருப்தியாக இருந்துச்சு ஜாமான் வாங்குறதுக்கு. இன்று காலை 8:30 மணி தொடங்கி நண்பகல் 12 மணி வரையில் நடைபெற்ற இந்த ரஹ்மா விற்பனை சந்தையில் 800க்கும் அதிகமானோர் வருகை புரிந்தனர்.